கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களை பார்க்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அருமையான இந்த வேத வசனத்தை இந்த மோசே மரித்த பின்பு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா சோர்ந்த நிலைமையில் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார், மோசே மரித்து விட்டார். யோசுவா, நீ கலங்க வேண்டாம், நீ திகைத்து நிற்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய வேலைகள் பணி அதிகமாக இருக்கிறது. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறார். அதே போல பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவா அந்த எகிப்திலே இருந்து கானானுக்கு வருகிற அந்த பிரயாணத்திலே கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார். மோசே மரித்த பின்பா அந்த யோசுவாவை கர்த்தர் நடத்தி கொண்டு செல்கிறார். யோசுவா அந்த கானான் தேசத்தை கைப்பற்றி பங்கிட்டு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த காலத்திலே நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு கோல் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. அந்த பந்தய பொருளாகிய பரம கானான், அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். இந்த பிரயாணத்திலே பலவிதமான தடைகள், போராட்டங்கள் வருகிறது. அந்த பிரயாணத்தை நாம் முடிக்க முடியாதபடி பலவிதமான தடைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளிலே ஒரு வியாதியா இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு வேதனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், வருமான பற்றாக்குறையின் சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்கிற வாஞ்சை, வேதத்தை தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சை, ஜெபத்திலே தரித்திருக்க வாஞ்சை, ஊழியத்திலே செயல்பட வாஞ்சை. ஆனால் எல்லாம் செய்ய முடியாதபடி சில சோர்வுகள் நம்மை, சில இழப்புகள் நம்மை அதை என்ன செய்கிறது? அது நம்மை தடுத்து நிறுத்துகிறது, சோர்வுக்குள்ளாக்குகிறது. ஆனால் நாம் பிரயாணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த பரம கானானை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து உட்காரக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, உன் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த எல்லா போராட்டங்களை மாற்றி ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் தலை மேலெடுத்து மேலோங்கி நிற்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இந்த மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடக்கிறது. மாம்சம் சொல்லுகிறது, நீ அவ்வளோ நேரம் காலையிலிருந்து டயர்டா வந்திருக்கிற, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. ஆனால் ஆவி சொல்லுகிறது, தேவனை கொஞ்ச நேரம் ஆராதித்தால் அது நன்றாக இருக்குமே. மாம்சம் சொல்லுகிறது, இந்த பாவச்சையை யாரும் இல்லை, நீ அனுபவித்து பார் என்கிறது. ஆனால் ஆவி சொல்லுகிறது, வேண்டாம், இந்த நேரம் இது செய்யக்கூடாது என்கிறது. இந்த போராட்டத்திலே நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோம்? மாம்சம் எதிரே எழும்பி நம்மை ஆவிக்கு விரோதமான காரியத்தில் எழும்பி ஆவிக்குரிய வாழ்க்கையை மடங்கடிக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு.
பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்ப ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது 19வது வசனத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவரம், விக்கிரக ஆராதனை, இப்படி பல காரியங்களை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியலிடுகிறார். இது எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது மேலோங்கி வரும் பொழுது அந்த நேரத்திலே அப்படிப்பட்ட எதிர்த்து நிற்கிற அந்த கிரியைகள் நம்மை விட்டு ஒழிய வேண்டும், நம்மை விட்டு அது மாற வேண்டும். மாறாக ஆவியின் கனிகள் 22வது வசனத்திலே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் இதில் பார்க்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை குறிக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் சத்துருவின் குணாதிசயத்தை குறிக்கிறது. சத்துரு எப்படியாகிலோ நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கம் போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதுவரையிலும் எப்படிப்பட்ட போராட்டத்திலே நீங்கள் கடந்து வந்தீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம்? ஒருவேளை அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து கலங்கி நிற்க வேண்டாம். நம்மை அழைத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தானம், நாம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆவியானுடைய துணையோடு நிற்போம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாலும் பூமியின் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்போம். தேவ நாம மகிமைக்காக அந்த பரம கானான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகள் பெருகி நம்முடைய வாழ்க்கையில பெருகி 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 ஒரு நாள் என் உத்தமனே, என் அன்பு மகனே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து நம்மை ஒரு நாள் அந்த பரலோக ராஜ்யத்திலே நமக்குரிய அந்த பரிசு தெய்வம் தர போதுமானவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அந்த கானானை அடைய முடியாதபடி வருகிற சோர்வுகள், எதிர்த்து நிற்கிற எல்லா கிரியைகளும் மாறுவதாக அதற்குரிய ஆயத்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எத்தனையோ முறை சோர்விலே, பாவத்திலே ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசத்திலே இடறி விழுகிறோம். ஆண்டவரே, இடறி விழுந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இல்லாதபடி அடிக்கடி நாங்கள் அவிசுவாசத்திலே மூழ்கி விடுகிறோம். தேவன் தாமே எங்களுக்கு உள்ளே இருந்து வாசப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை தேற்றி நீ நடத்துகிற பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கண்ணீர், வேதனை ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.